சிவா, அத்தை, எப்பயா வந்த? இப்பதான் அத்தை வந்துட்டு நேரா குளிச்சுட்டு தான் வரேன். அப்படியா? என்னத்த இருமுறீங்க? உடம்புக்கு சரியில்லையா? ஆமாப்பா, 2 நாளா காய்ச்சலே இருமலு. என்னத்த சொல்றீங்க? 2 நாளா காய்ச்சலா? ஆமாப்பா. வாங்கத்த, ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். வேண்டாப்பா. சிவா, அஞ்சலி காலேஜுக்கு போகணும்னு சொல்றா. கொஞ்சம் அவளை ட்ராப் பண்ணிட்டு மட்டும் வந்துடுறியாப்பா? ஐயோ அத்தை, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேனே. ப்ளீஸ்ப்பா, நீ போற வழியில அவளுக்கு காலேஜ் பஸ்ல மட்டுமாவது ஏத்தி விட்டுரு. சரிங்க அத்தை. சரிப்பா, ஒரு நிமிஷம் இரு, அவளை ரெடியாக சொல்றேன். மச்சான் வாங்கடா. என்ன மச்சான் எப்போ வந்தீங்க? இப்பதாடா, ஜஸ்ட் ஒரு 1/2 ஆகுது. ஆமா, எங்கேயோ கிளம்புன மாதிரி இருக்கு. எங்க போறீங்க? காலேஜுக்கு தான் மச்சான், ஹால் டிக்கெட் வாங்க போகணும். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. அஞ்சலியும் காலேஜுக்கு போகணுமா? அஞ்சலியா? ஆமாடா, கொஞ்சம் அவளையும் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறீங்களா? எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மச்சான், நாங்க தனியாவே போயிட்டு வரோம். டேய் அறிவு, என்னாச்சு உனக்கு? அஞ்சலி நம்ம வீட்டுல தானே இருக்கா, 3 பேரும் ஒன்னா போயிட்டு வர்றதுக்கு என்ன? அதுக்கு இல்ல மச்சான். என்னடா, எங்க கூட வர்றது அவளுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. அதெல்லாம் செட் ஆகும்டா, நான் ஆபீஸ் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. போற வழியில பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டு போறேன். நீங்க அஞ்சலியும் கூட்டு போயிட்டு வாங்க. மச்சான் சும்மா இருங்கடா, திரு முழிக்காதீங்க. சீக்கிரமா ரெடி ஆகுங்கடா, 5 நிமிஷத்துல ஆபீஸ் போனோம். அறிவு, மச்சான் என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அஞ்சலி நம்ம கூட சேர்றது அவங்க அம்மாவுக்கு பிடிக்காது. அப்புறம் எப்படி அவளை காலேஜ் கூட்டிட்டு போறது? சரி, இங்க இருந்து மச்சான் தானே கூட்டிட்டு வராரு, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தானே நம்ம கூட்டிட்டு போறோம். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். சரிங்கண்ணா. விக்கி, சொல்லுங்கப்பா. என்னப்பா நடந்தா போற? ஆமாப்பா, பைக் என்னாச்சு? சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன்ப்பா. அப்படியா, சரி சரி. இப்போ நீ பூரணி வீட்டுக்காப்பா போற? ஆமாப்பா. ஏன், என்னாச்சு? இல்லப்பா, சும்மாதான் கேட்டேன். பூரணியை கூட்டிட்டு அப்புறம் கடை பக்கத்துல ஒரு வீடு சேல்ஸ்க்குன்னு போட்டிருந்தாங்கப்பா. அந்த வீடு என்ன ஏதுன்னு பார்த்து முடிச்சு விட்டு வரேன். கடைக்கு பக்கத்துலேயே பார்த்தா அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்லப்பா. இல்லப்பா, அது என்னாச்சுப்பா, உங்களுக்கு சம்மதம் இல்லையா? வீடுங்கிறது ஒவ்வொருத்தரோட கனவுப்பா. அது எதுக்கு நம்ம பழைய வீடா வாங்கணும்? நம்ம தோட்டத்து வீடு சும்மா தானப்பா இருக்கு, அதை அவங்களுக்கு கொடுத்துடலாமே. என்னப்பா சொல்றீங்க? அம்மாவுக்கு தெரியுமா? நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் நீ மீனாட்சி முழுசா புரிஞ்சுக்கல. 25 வருஷம் ஆகுது. என்னப்பா சொல்றீங்க? இந்த ஐடியாவை கொடுத்ததே மீனாட்சி தான். அவங்களுக்கு சம்மதமான்னு கேட்டு பாரு. கேட்டுட்டு நம்ம தோட்டத்தை வீட்டு போய் காமி. அவங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அங்கேயே தங்க வச்சுக்கலாம். சரிப்பா. சரியா, நீ போய் பூரணி கிட்ட பேசு. சரிப்பா. வீட்டுக்கு வர பெயிண்ட் அடிக்கணும். இந்த பையல வர சொன்னா என்னதான் பண்றான்னு தெரியல. இவனை நம்பி இருந்து ஒரு பிரோஜனம் இல்ல. பேசாட்டிக்கு நம்மளே எல்லா பெயிண்டையும் வாங்கி வச்சிட வேண்டியதான். ஆள் வந்தோடனே விட்டு அடிக்க வேண்டியதான். என்னம்மா இது, அள்ளிய காணோம்? அதானே, நான் போச்சல இங்க தானே இருந்தா. அல்லிமா, அல்லிமா, அல்லிமா. அத்தை, என்னம்மா இது, பின்பக்கம் என்ன பண்ற? என்னாச்சுமா? நான் உன்னை இங்க தானே படுக்க சொல்லிட்டு போனேன். இல்ல அம்மாச்சி, நீங்க போனதுக்கு அப்புறம் ஒரே என்னம்மா இது? ஏடி, பிள்ளைக்கு வாந்தி வருது போலே. அம்மாச்சி, நீங்க போனதுக்கு அப்புறம் ஒரே வாந்தி அம்மாச்சி. அதான் பின்பக்கம் போயிட்டு வரேன். ஐயோ அப்படியாம்மா? ஜூஸ் ஏதாவது போட்டு தரட்டாம்மா? ஐயோ வேண்டாத்த, எனக்கு பயமா இருக்கு. தண்ணி குடிச்சா கூட வாமிட்டா வருது. இந்த மாதிரி நேரத்துல அப்படிதாம்மா இருக்கும். நீ வா, வந்து உட்காரு. இதாட்ட சாப்பிடுமா. வாந்தி எடுத்து அவ்வளவும் வெளியே வந்திருக்கும். பிள்ளை பட்டினியா கிடக்கும். எதுவும் ஜூஸ் எதுவும் போட்டு தர சொல்லட்டாமா? வேண்டாமாச்சி, எனக்கு கொஞ்சம் கண்ண சிந்தாப்புல வருது. நான் கொஞ்சம் படுக்கட்டுமா? படுமா, இதெல்லாம் கேட்கே செய்யணும். இந்த மாதிரி நேரத்துல அப்படிதான் இருக்கும். எந்திரிக்க கூடாது, கண்ணை திறக்க கூடாது. எப்ப பாரு படுத்து கிடக்கணும்னு தான் தோணும். உனக்கு எப்பெல்லாம் படுக்கணும்னு தோணுதோ படுத்துரு. எங்க கிட்ட எல்லாம் கேட்கணும்னு இல்லை. நல்லா படுத்து தூங்கி எந்திரிச்சாதான் உடம்புக்கு நல்லா இருக்கும். புரிஞ்சுதா? சரிங்க அம்மாச்சி. அத்தை, ஏண்டெல்லாம் கேட்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லம்மா, நீ படு. ஏண்ட கேட்டா நான் படுன்னு தான் சொல்லுவேன். சரிங்க அத்தை. மடி, மாசமா இருக்கும்போது இப்படி மல்லாக்க படுக்க கூடாதுமா. ஒரு கழிச்சு தான் படுக்கணும். ஆமாம்மா, இப்பதுல இருந்து பழகுனாதான் குழந்தை பெருசாக உனக்கு கஷ்டம் தெரியாது. இடது பக்கமா ஒரு கழிச்சு படுமா. சரிங்க தே. எந்திரிக்கும் போதும் ஒரு பக்கமாவே எந்திரிக்கணும். கையை ஊனினம்மா, பட்டுன்னு மல்லாக்கப்படுத்து எந்திரிச்ச கூடாது என்னம்மா. சரிங்க அம்மாச்சி. சரிம்மா, நீ தூங்கு, நாங்க போய் சமையல் வேலையை பார்ப்போம். சரிங்க தே. பூர்ணிமா, பூரணி. அடடே மாப்பிள்ள, வாங்க வாங்க. அவ சொல்லவே இல்லையே நீங்க வருவீன்னு. அத்தை, அது நான் வரேன்னு சொல்லவே இல்ல. அப்படியே மாப்பிள்ள, வாங்க வாங்க, உள்ள வாங்க. பூரணி, பூரணி, யார் வந்திருக்கான்னு பாருமா. விக்கி. என்ன விக்கி திடீர்னு? ஏட்டி மக்கு, வந்த வேலை உள்ள வாங்கன்னு கூப்பிடுவியா? அதை விட்டுவிட்டு என்ன திடீர்னு கேட்க? ஒன்னும் இல்லம்மா,
கொஞ்சம் பேசலான்னு வந்தேன். அப்படியே மாப்பிள்ள, சரி நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க, நான் சமையல் வேலையை பார்க்கேன். இல்லத்த, உங்ககிட்டயே தான் பேசணும். என்னடி இது, மாப்பிள்ள ஏதோ பேசணுங்காரு, ஏட கூடாம எதுவும் பேசிட்டியா? நீ வேற சும்மா இருமா. என்ன மாப்பிள்ள, சொல்லுங்க. வேற ஒன்றும் இல்லத்த, மாமாக்கு எந்த மாதிரி கடை வைக்கலான்னு கேட்டுட்டு போக தான் வந்தேன். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமாத்த, மளிகை கடை வைக்கணுமா இல்லை ஏதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எப்படி ஏதாவது வைக்கணுமான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். ஐயோ மாப்பிள்ள, சின்னதா ஒரு மளிகை கடை உண்டாலே போதும். இல்லத்த, மளிகை கடையை விட கொஞ்சம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி வச்சா நல்லா இருக்கும்ல. அதுக்குள்ள மாப்பிள்ள, நல்லாதான் இருக்கும். இருக்கிறது நாங்க ரெண்டு பேர் தான். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னா நிறைய பேர் வேணும், எப்படி சமாளிக்கிறது? இல்லத்த, அதுக்கெல்லாம் ஆள் போட்டுக்கலாம். அப்படியா மாப்பிள்ள? ஆமாத்த. சரிங்க மாப்பிள்ள, உங்க இஷ்டம் போலயே வச்சு கொடுங்க. ரொம்ப சந்தோஷம் த. நான் அதை சொன்னலட்டி, மாப்பிள்ள தங்கமானவர்னு. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஹாப்பி தானம்மா? விக்கி, உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நான் தான் முன்னாடியே யோசிச்சிருக்கணும். எனக்கு தான் யோசனை இல்லாமல் போயிட்டு. சாரி சரியா? ஐயோ விக்கி, இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி? இல்லைம்மா, நான் தான் முன்னாடியே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கணும். நீ கேட்குற அளவுக்கு வந்துட்டலாம், அதனால தான். ஐயோ விக்கி, எனக்கு கேட்கறக்கே ஒரு மாதிரி இருந்து. எதுக்கு ஒரு மாதிரி இருக்கு? நீ யார்கிட்ட கேட்க? உன் வருங்கால புருஷன்கிட்ட தானே கேட்க. வாங்க விக்கி. அப்புறம் என் கூட கொஞ்சம் வரியா? ஆ இல்லம்மா, என் கூட கொஞ்சம் தூரம் வரியா? நடந்து போயிட்டு வரலாம். ஆ வரேன். அம்மா, இருட்டி காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, நாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு வரோம். இருட்டி காஃபி குடிச்சிட்டு போலாம். வந்து குடிக்கிறேம்மா. சரிடி, பார்த்து போயிட்டு வாங்க. போலாம் விக்கி. போலாமா? பூர்ணிமா, கை கொடு. கைய பொடி, கண்ண மூடு, உள்மூச்ச வாங்கு, நெஞ்சோடு சரி. என்ன சேக்கி உங்களுக்கு? இல்லம்மா, நீ கைய பிடிச்சதும் இந்த பாட்டு தான் தோணுச்சு, அதான் பாடுனேன். சரிம்மா, வா போலாம். அல்லிமா. அத்தை, இப்ப எப்படிமா இருக்கு உடம்புக்கு? இப்ப பரவாயில்ல அத்தை. அத்தை, சாப்பாடு ஆக்கிட்டேன். கொஞ்சம் கஞ்சி தண்ணி மாதிரி சுட சுட எடுத்துட்டு வரட்டா? வேண்டாத்த, பயமா இருக்கு. இப்படி பயந்துட்டே இருந்தா என்னம்மா பண்றது? வாந்தி வருதுன்னு சாப்பிடாம இருக்க முடியுமா? சுட சுட கொண்டு வரேன், கொஞ்சோண்டு குடிக்கிறியாம்மா? சரிங்க அத்தை. இருமா, எடுத்துட்டு வரேன். அத்தை, என்னம்மா? வந்ததுமே கேட்கணும்னு நினைச்சேன். பெரிய அத்தை, அப்புறம் பெரிய மாமா, அப்புறம் பூரணி, இவங்களாம் எங்க? சந்திரி, நீ போம்மா, கஞ்சி தண்ணி ரெடி பண்ணு. சரிம்மா. அது வேற ஒன்றும் இல்லம்மா, உங்க பெரிய மாமா தான் திருந்தி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. என்ன அம்மாச்சி சொல்றீங்க? ஆமாம்மா, அவரு இப்ப முந்தைய மாதிரி குடிக்கிறதுலாம் இல்ல. குடியெல்லாம் விட்டு 3 மாசம் ஆகுது. அப்படியா அம்மாச்சி? கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம்மா, முதல்ல நானும் நம்பல. இப்ப அவரு நல்ல பொறுப்பா இருக்காரு. அதான் தனியா வாடகைக்கு வீடு பார்த்து இருக்காவ. எப்பயாவது இங்க வருவாங்களா அம்மாச்சி? எனக்கு அவையிலெல்லாம் பார்க்கணும் போல இருக்கு. போவோமா, ஒரு நாள் அம்மாச்சி கூட்டு போறேன்னு. சரிங்க அம்மாச்சி, நீ சொத்த நேரம் பாடு. அத்தை கஞ்சி கொண்டு வருவா, குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பேசுவோம். சரிங்க அம்மாச்சி. சந்திரி, பாத்தியம்மா, இப்படி நல்ல குணம் உள்ள பிள்ளைய அவ என்ன வார்த்தை சொல்லிவிட்டா? என்னம்மா அள்ளி என்ன சொன்னா? அவைய 3 வார்த்தையும் விசாரிக்கா. பார்க்கணும் போல இருக்கான், வீட்டுக்கு வருவாங்களான்னு கேட்டா. இல்லைன்னா நம்ம பார்க்க போவோமான்னு கேக்குறா. இப்படிப்பட்ட பிள்ளைய அவ ஒரு நிமிஷம் யோசிக்காம தப்பா பேசிட்டாளம்மா. எலும்பில்லாத நாக்கு எப்படியெல்லாம் புரண்டு பேசுறதுன்னு பாத்தியா? ஆமாம்மா, அள்ளி குணத்துக்கு அக்கா கால் தூசு கூட பெறமாட்டா. ஆமாம்மா, சுயம்பு மட்டும் இப்படி பேசுனது அள்ளிக்கு தெரிஞ்சுன்னு வை, அந்த நிமிஷமே உசுர விட்டுருவா. எக்காரணத்து கொண்டோம் இந்த மாதிரி பேசுனது அவளுக்கு தெரியக்கூடாதுமா. ஆமாம்மா, இனிமே சுயம்புவை வீட்டு பக்கமே வர விடக்கூடாது. நம்ம இல்லாத நேரம் அந்த பிள்ளை மனசை எதுவும் கஷ்டப்படுத்திட்டானா என்ன பண்றது? ஆமாம்மா, அவ மூஞ்சிலையும் நம்ம முழிக்க கூடாது, அவளையும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. இத்தோட அவளை தலைமுழிக்கிறணும். என்ன பண்றது? பூரணிக்காக தான் பார்க்க வேண்டியிருக்கு. பூரணி என்ன கொம்பா? தாய் குணம் தான் பிள்ளைக்கும் வரும். சொன்ன மாதிரி உண்மைதாம்மா. அன்னைக்கு பேசச்சுல 2 பேரும் ஸ்பீக்கர் போட்டு வச்சுதான் பேசிட்டு இருந்தாவ. ஒரு வார்த்தை அண்ணி எதுக்கு அப்படி சொல்றீன்னு எதிர்த்து கூட கேட்கலையே. அவளுக்கு என்ன நல்ல வாழ்க்கை கிடைச்சு போச்சு. இனி அவளெல்லாம் கையில பிடிக்க முடியுமா? இருந்தாலும் அவன் நம்ம வீட்டு பிள்ளை இல்லம்மா. உண்மைதான், நம்ம வீட்டு பிள்ளைதான். குணம் அவ அம்மா குணம்லாம் இருந்திருக்கு. ஒரு வார்த்தை அண்ணி அப்படி சொல்லாதீங்கம்மா, இதெல்லாம் தப்பு, அப்படி தட்டி கேட்டிருந்தா அவ பேசியிருப்பாளா? அவளும் உடந்தையாதான் இருக்கும். கல்யாணத்துக்குலாம் போனோமா மொய் செஞ்சோமான்னு வந்துட்டு இருக்கணும். மற்றபடி ஒரு வேலையை செஞ்சோம் அது செஞ்சோம்லாம் இருந்துடக்கூடாது. நம்ம வீட்டு பிள்ளைய அவ தப்பா பேசிட்டாளா? பிறவதுக்கு அவளுக்கு நம்ம எல்லாம் செஞ்சுக்கிட்டு அவ வேற ஒருத்தன் வீட்டுக்கு போனவா. இனி அவளுக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது. அள்ளி அப்படியா? இனி அவ நம்ம வீட்டு பிள்ளை. நம்ம வீட்டு பிள்ளையை தப்பா பேசினா நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும்னு சொல்லு. ஆமாம்மா, அது என்ன உண்மைதான். தெரியாம முத்துக்கிட்டலாம் சொல்லிவிடாதம்மா. இம்மா, அக்கா இப்படி பேசினதை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீயும் சொல்லிடாத. நீயும் சொல்ல மாட்டா, நானும் சொல்ல மாட்டேன். அந்த கிறுக்கி எங்கன்னு முத்துக்கிட்ட சொல்லிடுறாளோ தெரியல. நம்ம கிட்ட இப்படி சொன்ன மாதிரி முத்துக்கிட்ட சொன்னா அவ்வளவுதான், கதையே வேற. பாத்துக்கிடுவோம், அவர் என்ன செய்ய?